பாடல்கள் 91ஆம் அதிகாரம். இறை வசனங்கள் 1-2 முடிய. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்ந்தவர், எல்லாம் வல்லவரின் நிலையில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஜெபம். அன்பான இறைவா, மனித கடத்தலில் பாதிக்கப்பட்ட அனைவரையும் பாதுகாத்தருளும். துன்பத்தில் இருப்பவர்களுக்கு விடுதலையும் நம்பிக்கையும் அளிக்கும். இந்த கொடுமையை ஒழிக்க உழைக்கும் அனைவருக்கும் ஞானம் துணிவு வழங்கும். அனைவரையும் பாதுகாப்பாகவும் சுதந்திரமாகவும் வாழ உமது அருள் எப்போதும் எங்களிடம் இருக்கட்டும். ஆமென். ஆண்டவரை போற்றி பாடுவே, என் மாவீரர் அவரை ஏற்றி பாடுவே. மனசெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுவே, என் மாவீரர் அவரை ஏற்றி பாடுவே. இந்த ஏழையில் இணைந்தார், என் தாழ்நிலை கரைந்தார், என் தேவன் அவரை நினைத்த நினைத்த நெஞ்சம் மகிழுதே. இந்த ஏழையில் இணைந்தார், என் தாழ்நிலை கரைந்தார், என் தேவன் அவரை நினைத்த நினைத்த நெஞ்சம் மகிழுதே. மனசெல்லாம் என் மனசெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுதே, என் மாவேந்தர் அவரை ஏற்றி பாடுதே. சொல்லி சொல்லி மாறாத பேரங்கள் கொடுத்தாய், அதை சொல்லி சொல்லி சங்கதிகள் என்னை வாழ்த்துமே. சொல்லி சொல்லி மாறாத பேரங்கள் கொடுத்தாய், அதை சொல்லி சொல்லி சங்கதிகள் என்னை வாழ்த்துமே. ஆண்டவர் அவர் நாமம் தூயதென்பதால், என் ஆண்டவர் அவர் நாமம் தூயதென்பதால், அதை போற்றி போற்றி பாடுவேன் கொண்டாடுவேன், பாடுவேன் கொண்டாடுவேன். மனசெல்லாம் என் மனசெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுதே, என் மாவீரர் அவரை ஏற்றி பாடுதே. மனசெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுதே, என் மாவீரர் அவரை ஏற்றி பாடுதே. ஹியூமன் டிராஃபிக்கிங். மனித கடத்தல் என்பது ஒரு தொலைதூர செய்தி அல்ல, மாறாக அது ஒரு மௌனத்தையும் பிரதிபலிக்கும். அதை ஒழிப்பதற்கு கூட்டு விழிப்புணர்வும் தொடர்ச்சியான கல்வி மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் மீது நிபந்தனையற்ற இரக்கம் ஆகியவை தேவைப்படுகின்றன. இதை பற்றி ஒரு சிறிய நாடகம் காண்போம். காட்சி 1. பொருட்காட்சி. குழந்தையை ஒரு அறையில் அடைத்து வைக்கப்படுகிறார். காட்சி 2. இணையதளத்தில் சிக்கிக் கொண்ட இளைஞர்கள் பற்றி ஒரு காட்சி. அறிமுகம் தெரியாத நபரிடம் சமூக வலைதளத்தில் மாட்டிக்கொள்ளும் இளம்பெண்.
நபரை சந்திக்க செல்கிறாள். கடத்தி செல்லப்பட்ட குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு இதனால் ஏற்படக்கூடிய விபரீதங்களை காண்போமா? குழந்தைகளை போதைப் பொருள் விற்க பயன்படுத்தப்படுகின்றனர். குழந்தைகள் போதைப் பொருட்களை விதவிதமாக விற்கப்படுகிறார்கள். இளைஞர்களை பாலியல் வன்கொடுமை மற்றும் உறுப்புகளை விற்கின்றனர். இதை தடுப்பதற்கு நாம் சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை நோ. அனைவரும் சேர்ந்து சொல்லலாமா? நோ. சத்தமா? தெரியாத நபர்களிடம் நட்பு கொள்ளலாமா? அறியாத நபர்களிடம் Facebook மற்றும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலாமா? அறிமுகம் இல்லாத நபர்களை எளிதில் நம்பலாமா? உணவு மற்றும் பரிசு பொருட்கள் தெரியாத நபர்களை எதை கொடுத்தாலும் வாங்கலாமா? தொலைபேசி எண் மற்றும் பாஸ்வேர்ட் ஆகிய தகவல்களை சமூக ஊடகங்களில் பகிரலாமா? தைரியமாக நோ என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களுக்கு பாதுகாப்பு கவசமாக அமையும். விழிப்புணர்வு உங்கள் கவசம், எச்சரிக்கை உங்கள் ஆயுதம், அறிவு உங்களது பலம், பாதுகாப்பு உங்களது உரிமை. எனவே மனித கடத்தல் போன்ற குற்றங்களிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தேங்க்யூ. இன்றைய திருக்குறள் குறள் எண் 550. அதிகாரம் செங்கோன்மை. பொருள்: கொடூரமான குற்றவாளிகளை அரசன் தக்க தண்டனை அளிப்பதும் பயிரை பாதுகாக்க விவசாயிகளை களை அளிப்பதற்கும் ஒப்பாகும். இன்றைய சிந்தனை: சுதந்திரம் ஒரு பண்டம் அல்ல. சுதந்திரம் ஒரு பண்டம் அல்ல. மனித மாண்பு விற்பனைக்குரியதல்ல. மனித மாண்பு விற்பனைக்குரியது அல்ல. Today's headlines: International news. Gaza peace agreement. US President Donald Trump announced a historic deal involving Hamas disarmament via a newly formed board of peace. National news. Delhi protest order. The Delhi government ordered that no adverse legal action will be taken against recent meat protests.
State news. Ongoing political developments involve local administrative debates, civic body rights, and party stance updates across the state. Sports news. Commonwealth Games 2026. Lovepreet Singh claimed a silver medal in weightlifting 110 kg and Seema Kalirama secured a bronze in discus. Thank you.